ஹலோ ஆல், இமேஜினரி நம்பர்ஸ் பற்றி இப்போ பார்க்க போகிறோம். இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 அப்படின்னு சொன்னால் 2 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன் அப்படி? பிகாஸ் 2 டைம்ஸ் 2 பண்ணினா 4 வருது. அதே மாதிரி 3 டைம்ஸ் 3 பண்ணால் 9 வரும். ஸோ 9ஓட ஸ்கொயர் ரூட் 3ன்னு சொல்கிறோம். பட் லாஜிக்கலாக பார்த்தா நம்ம வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னு பார்த்தா 2 × 2 4. இப்போ -2, அதாவது வேல்யூ +2 இருக்கலாம், இல்லை -2 இருக்கலாம். ஸோ -2 × -2 போட்டாலும் 4 தான் வரும். அதனால் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 அப்படிங்கிறதே நம்ம ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 அப்படின்னு சொல்கிறது தான் லாஜிக்கல். அதே மாதிரி இப்போ க்யூப் ரூட் ஆஃப் 8 அப்படின்னு சொல்கிறோம். க்யூப் ரூட் ஆஃப் 8னா 2. ஏன் 2 × 2 × 2 8 வருது. அதாவது அந்த 2வை வந்து 3 டைம்ஸ் அந்த 2வை அதுவாலே மல்டிப்ளை பண்ணினா 8 வருது. ஸோ 2^3 = 8ன்னு வருது. இப்போ -2 the whole power 3 அப்படின்னாலுமே அப்படின்னா என்ன வரும்? -8ன்னு வரும். இப்போ -2 the whole squaredனா 4 தான் வரப்போகுது. பட் -2 the whole power 3 அப்படின்னா -2 × -2 × -2 will come to -8. ஸோ இப்போ இதன் மூலமாக நம்ம கற்றுக்கிறது என்னென்னா, cube root of a negative number is always negative and positive number is always positive. Cube root of 8 வந்து 2, cube root of -8 வந்து -2. But square root of a positive number may or may not be positive. It may also be negative. So ஒரு square root of 4னா நீ 2ன்னு நம்ம சொல்லலாம், இல்லை -2ன்னு சொல்லலாம். பட் cube root of negative number எப்போதுமே நெகட்டிவ் தான். பாசிட்டிவ் நம்பர் அதோட க்யூப் ரூட்டு எப்போதுமே பாசிட்டிவ் தான். ஸ்கொயர் ரூட்டில் ஒரு பாசிட்டிவ் நம்பரோட ஸ்கொயர் ரூட்னு கேட்டால் இட் மே பி பாசிட்டிவ் ஆர் இட் மே பி நெகட்டிவ். ஓகேவா? ஸோ அப்படி இருக்கிறதே ஸ்கொயர் ரூட் ஆஃப் அ நெகட்டிவ் நம்பர் என்ன வரும்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் -4. அது என்னன்னு சப்போஸ் பார்க்குறோம். இந்த -4ஐ -1 × 4 அப்படின்ட்டு போடுறோம். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் -1 × ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் -1 × ப்ளஸ் ஆர் -2 ப்ரீவியஸ் எக்ஸாம்பிளில் பார்த்த மாதிரி. இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் -1க்கு என்ன ஆன்சர்? ஒன்றும் கிடையாது. பட் அதை வந்து ஒரு ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. ஐ அப்படிங்கிற வேரியபிள், ஸ்மால் ஐ. அது வந்து இட் இஸ் கால்ட் அஸ் இமேஜினரி நம்பர். ஸ்கொயர் ரூட் ஆஃப் -1 அதுதான் ஐ, விச் இஸ் கால்ட் அஸ் இமேஜினரி நம்பர். இப்போ ஐ ஸ்கொயர்டு அப்படின்னா square root of -1 the whole squared, it comes to -1. I cube அப்படின்னாக்க I squared into I. So -1 into root of -1, அது -1i அப்படின்னு சொல்லிக்கலாம். அது மாதிரி. ஸோ இப்போ root of -1 into ப்ளஸ் ஆர் -2 அப்படின்னு போட்டால் ப்ளஸ் ஆர் -2i அப்படின்ட்டு நம்ம அதை இது பண்ணுறோம். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் -4ஐ வி ஆர் டெல்லிங் அஸ் ப்ளஸ் ஆர் -2i ஆர் சிம்ப்ளி 2i. பிகாஸ் அந்த இமேஜினரி நம்பர்னு வந்ததுனால அது ப்ளஸ் ஆர் மைனஸ் தேவையில்லை. ஸ்கொயர் ரூட் ஆஃப் -4 2i, ஸ்கொயர் ரூட் ஆஃப் -9 3i, அந்த மாதிரிலாம் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஸோ ஒரு இப்போ சம்மரியாக இப்போ பார்த்தாக்க நம்பர்ஸ் அப்படின்ட்டுருக்கு. There are 2 types, real and imaginary. Imaginary தான் அந்த I அப்படிங்கிறதால ரெப்ரசன்ட் பண்ணுறோம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் -1 தட் இஸ் I, அது இமேஜினரி நம்பர். ரியலை பொறுத்த வரைக்கும் இர்ரேஷ்னல் நம்பர்ஸ் அண்ட் ரேஷ்னல் நம்பர்ஸ்னு இருக்குது. இர்ரேஷ்னல்ங்கிறது கான்ட் பி எக்ஸ்பிரஸ்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் அந்த p/q, where q not equal to 0, அந்த மாதிரி ஃப்ராக்ஷனாக ரெப்ரசன்ட் பண்ணவே முடியாது. ரேஷ்னல் நம்பர்ஸ்னால் இட் கேன் பி ரெப்ரசன்டட் இன் த ஃபார்ம் ஆஃப் p/q, where q not equal to 0. So rational numbers, it may be integers, whole numbers, natural numbers. இந்த இதில் தான் நம்ம வந்து இந்த நேச்சுரல் நம்பர்ஸில் தான் நம்ம வந்து ப்ரைம் நம்பர்ஸ், காம்போசிட் நம்பர்ஸ், ஈவன் நம்பர்ஸ், ஆட் நம்பர்ஸ் அப்படிங்கிற இதெல்லாம் வகையெல்லாம் இருக்குது. அதெல்லாம் we will see later. Thank you.